ஹலோ உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நான் வெளியே போயிட்டு வந்தேன். சரியா, வெளியே போயிட்டு ஹாஸ்பிட்டல் வரையும் போயிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல் போனேன். அங்கே போய் வேறு வேறு அலுவலெலாம் பார்க்குறதுக்கு தான் போனேன். ஆனால் ஃபோனில் மெசேஜ் வந்துடுச்சு. என்னென்னு கேட்டால், பிள்ளைக்கு கிளாஸ் 3 மணிக்குன்னு சொல்லி 3 மணிக்கு. அப்போ அதோட நான் ஹாஸ்பிட்டல் அலுவலை மட்டும் முடிச்சுட்டு வர மாதிரியாக போயிடுச்சு. சரியா, அப்போ எண்டாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடெலாம் வாங்கி தான் கொடுத்தேன். சாப்பாடெலாம் வாங்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்தோம். எனக்கு இவருக்கும் அந்த டைமில் பசிக்கலை. அப்போ நாங்களும் கொஞ்சம் லைட்டாக சாப்பாடுகள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ நான் சமைக்கணும் தானே, அதனால் இது சமைச்சேன். வீட்டில் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன், வாங்க. ஓகே வாங்க, இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு பார்ப்போம். ஓகே, இது சோறு. அதாவது நாங்கள் எங்களுடைய வயல்லையே விளைஞ்ச அரிசி. சரியா, விளைஞ்ச அரிசி. இதில் தான் நாங்கள் சமைக்கிறது வளமையாக. எதுவும் தேவைன்னா மற்ற வெள்ளநாடு மற்ற அரிசி அதெல்லாம் வாங்குவோம். சரியா, மற்ற அரிசிகள் பொன்னி அதெல்லாம் வாங்குவோம். இது கோரா புத்தரிசி. ஓகேவா, இந்த இது தவிடு நீக்காத அரிசி. இதுதான் சாப்பிட்றது. இது நல்லதுன்றாலும் சாப்பிட்றது. சரியா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் கார்லிக் ஃப்ளவர் பொரியல். இதை நான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு விதமாக செய்வேன். நீங்களாம் செய்கிற மாதிரி இல்லை, நான் வேறு விதமாக செய்வேன். அப்படி நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, நான் சொல்லி காட்டுறேன். ஓகேவா, அடுத்ததாக என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூலிகை ரசம். சரியா, இந்த லைட்டு ஒரு மாதிரி இருக்கிறனால அது ஒரு மாதிரி இருக்குது. மூலிகை ரசம் இன்றைக்கி வச்சேன். சரியா, மூலிகை ரசம் வச்சேன். அது ஒரு மாதிரியாக இருக்குது. மூலிகை ரசம் பிரண்டை மிளகு ரசம் மாதிரி தான். பிரண்டை, மல்லித்தலை, மற்றது இந்த முடக்கத்தெல்லாம் போட்டு. அது பார்த்திங்கன்னா கருவாடு பொரியல். சரியா, கருவாடு பொரியல் குந்தி கொள்வோம் வடிவா, நல்லா துண்டு கருவாடு ஒரு பொரியல். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது கொத்தமல்லி துவையல். சரியா, பாருங்கள் கொத்தமல்லி துவையலை கலர் எப்படி காட்டுதுன்னு சொல்லி. அது வந்து லைட்டு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் எப்படி இருக்குது. சரியா, பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது. இதில் எப்படி இருக்குது கொத்தமல்லி துவையல் உங்களுக்கு தெரியும் தானே. சரியா, கொத்தமல்லி துவையல், கருவாடு பொரியல், கார்லிக் ஃப்ளவர் பொரியல், அதுக்கு என்ன பேர், மூலிகை ரசம், குத்தரிசி சோறு. ஓகே, பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. அதாவது அங்கே சட்டியான இருட்டாக கிடக்கு, அதனால் இதில் வந்துட்டேன். அந்த கார்லிக் ஃப்ளவர் செய்கிறத நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது எப்படின்னு சொன்னால், கார்லிக் ஃப்ளவரை வளமையாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி கட் பண்ணியெல்லாம் எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு, கார்லிக் ஃப்ளவர் உங்களுக்கு தெரியும், உப்பு தண்ணியில் கழுவணும்னு சொல்லி வடிவாக கழுவி வச்சுட்டு, அதுக்குள்ளே உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள் எல்லாமே போட்டு, கொஞ்சம் பெப்பர், அதாவது மிளகுத்தூள், கொஞ்சம் சில்லி பவுடர் போடுறனாலும் போட்டுக்கலாம். போட்டு பிணைஞ்சு வச்சுக்கொண்டு கொஞ்சமாக கடலமாக போடணும், நிறைய போடக்கூடாது. அதாவது பச்சி டைப்லலாம் இருக்கக்கூடாது. இல்லை அதை போடாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா, வச்சு போட்டு என்ன செய்யணும், அதை பொரித்து எடுக்கணும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும், வெள்ளைப்பூடு நல்லா அப்படியே ஒரு இதாக எடுக்கணும். சரியா, எடுத்து எப்படி சொல்கிறது, அது ஒரு ஏதோ வெள்ளைப்பூடு உண்டு அப்படியே. சரியா, பல்லில் ஒரு பூண்டு அப்படியே எடுத்து என்ன செய்யணும், அந்த நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது கார்லிக் ஃப்ளவர் அதுக்கேற்ற மாதிரி இடிக்கணும். சரியா, இடிக்கணும், மிக்சிலலாம் போடக்கூடாது, இடிக்கணும். நல்லா இரும்புறால் அதுகளால் இடிக்கணும் சின்னதால். சரியா, இடித்து போட்டு, சொல்லும்போது வாய் ஊறுது. இடித்து போட்டு என்ன செய்யணும், நல்ல பெரிய தேசி பழமாக 2 எடுத்து வெட்டிட்டு அதையும் புளிஞ்சு என்ன செஞ்சோம், அந்த இடித்து நல்ல மை மாதிரி இடித்த வெள்ளைப்பூடு இடித்த கலவை இருக்குது இல்லையா, கார்லிக் பேஸ்ட். அதாவது கார்லிக் பேஸ்ட்னால் நீங்கள் போய்ட்டு இந்த கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட்டு கடையில் விற்கிறாங்க, அது வாங்கிறாங்க. சுத்தமான, அதாவது நம்மளே இடிக்கணும். சரியா, நம்ம அந்த இதெல்லாம் ரெடிமேடாலலாம் வாங்கக்கூடாது, மேக் பண்ணணும், வீட்டிலே செய்யணும். அந்த வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டில் என்ன செய்யணும், இந்த இதை ஊற்றணும், அந்த புளிஞ்சு வச்ச லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, இந்த எலுமிச்சை சாரை ஊற்றணும். ஊற்றி கிண்டி போட்டு என்ன செய்யணும், அந்த பொரித்து வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு பொரித்து வச்சுருக்கோம். அதை எண்ணெய் வடியெல்லாம் விட்டுட்டு எடுத்து என்ன செய்யணும், எல்லாருக்குமே வெள்ளைப்பூடு பிடிக்குமா இருந்தால் அதிலே ஊற்றி அப்படியே என்ன செய்யணும், அப்படி ஆட்டிட்டு நல்லா கிண்டிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவல். தயவு செய்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா கைஸ், உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டு, உடம்புக்கும் நல்லது.
கார்லிக் ஒரு மாதிரியான அந்த கார்லிக் ஃப்ளவர் ஒரு மாதிரியான வாய்வு குணங்கள் அதில் கொண்டது தானே. இந்த நச்சீரகத்தூள் எல்லாம் போட்டு பொரித்த பிறகும் அந்த வெள்ளைப்பூடும் அந்த எலுமிச்சை சாறு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது வேறு லெவல். அதோடு நான் வச்சுருக்கிறது மூலிகை ரசம். சரியா, பிரண்டை முடக்கத்தான் இன்றைக்கி மல்லித்தலையும் இந்த புதினா இலை இதில் ஆகலும் கிடைக்காது நெடுங்கி சைடு. நம்ம அவனியாவுக்கு போனதால் அதையும் வாங்கிட்டு வந்தேன். மல்லித்தலையெல்லாம் போட்டு வச்சது முருங்கைப்பட்டையெல்லாம் போட்டு ஒரு மூலிகை ரசம் வச்சுருக்கேன், மிளகெல்லாம் போட்டு. சரியா, மிளகு வெள்ளைப்பெல்லாம் போட்டு. அப்போ இதெல்லாம் வைக்கும்போது இதுவும் அது நல்லா இருக்கும். சரியா. அண்டு என்னோட மல்லித்தலை துவையல் அதுவும் வேறு லெவல். புத்தரிசி சோறு, கருவாடு பொரியல், இதுதான் எங்கள் சாப்பாடு. சரியா, செமது. இந்த சாப்பாடை ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதில் டைம் காணாமல் இருக்கும். அந்த வீடியோ இதை பார்த்து போட்டு உடனே அந்த வீடியோவும் பாருங்கள். கட்டாயம் இதுக்கு நான் சொல்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. ஓகேவா? ஓகே, பை பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பை பாய். நான் உங்களுக்கு கல்மணி விதையா. ஹாய், ஹலோ. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கண்மணி உதயா. நர்பவி யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே, நான் உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன், நான் இந்த உணவு வகையை உணவு செய்முறை, அதாவது ஹலோ எல்லோரும் எப்படி